வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். விஜயின் தொகுதியில் இவ்வளவு வாக்குப்பதிவா? திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பிள்ளைக்கணும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் தமிழக வெட்டுக்கழகம் என்ற பெரும் கட்சியை தொடங்கி அக்கட்சியின் தலைவராக விளங்கி பெருமிதத்தில் செயலாற்றி கொண்டிருந்த விஜய் அவர்கள் குறிப்பிட்ட தொகுதியில் நின்றார். அந்த தொகுதியில் பெரும் விதத்தில் ஆதரவும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதில் எவ்வளோ வாக்குகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எவ்வளோ மக்கள் போட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா பெரும் விதத்தில் பார்க்கலாம். அந்த வகையில் தற்பொழுது தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் முதன்முறையாக தேர்தலில் களமிறங்கும் விஜய் போட்டியிடும் தொகுதிகளின் மீது மக்களின் கவனம் அதிகமாகவே திரும்பியுள்ளது. பெருமிதத்தில் 9 மணி நிலவரம்படி பெரம்பூரில் 16.96%, திருச்சி கிழக்கில் 17.72% வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக இசிஐ தெரிவித்துள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு நேற்று 9 மணி நிலவரப்படியே உள்ள இருக்குதுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து சாயந்தரம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் டைம் இருக்குது. அப்போ ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ வாக்குப்பதிவுகள் கொடுத்துருப்பாங்க பொதுமக்கள்கள் நம்மளுடைய பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு, அதாவது தாவேக தலைவர் விஜய் அவர்களுக்கு வாக்குப்பதிவை பெருமிதத்தில் மக்களும் விறுவிறுப்பாக மாற்றத்தை சிந்தித்து இந்த தடவை பார்த்திங்கன்னா தமிழகத்திற்கு ஒரு நல்லதொரு ஆட்சியை அமைக்க வேண்டும், விடிவு காலம் பிறக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் ஒவ்வொருத்தரும் சிந்தித்து யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போட்டால் நமக்கான பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வளர்ச்சி பாதையும் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் சரி தமிழகம் முழுவதும் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மாற்றத்திற்கான வழிவகை எப்பொழுது பிறக்கும் அப்படின்ற ஒரு முடிவிலும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அனைத்து விதமான புள்ளிகளும் யோசித்து சிந்தித்து வாக்களித்திருக்கிறார்கள். இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாற்றம் என்பது நடைபெறப் போகிறது. மே 4ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலான பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் பிறக்கப் போகிறது. அடுத்த இருக்கக்கூடிய 234 தொகுதியிலும் மிகப்பெரிய அளவிலான மாறுதல்கள் நடைபெறப் போகிறது என்பது யதார்த்தமாக தெரிகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதனை. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மிகுந்த எதிர்பார்ப்பில் தாவேகாவினர்களும் இருக்கிறார்கள். அனைத்து விதமான தாவேக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் மிகப்பெரிய அளவிலான பட்டாளங்களும் இருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.